கொடுத்து வைத்தவள். தாங்கள் வசிக்கும் புனிதமான இந்த குடிலில் வசிக்க இடம் கிடைத்தது. இந்த குடில் ஒரு வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தது ஜானகி. ஒரு வேண்டுகோள் உள்ளது. எதுவாயினும் கேள். தாம் சகலமும் கற்றவர், அனைத்தும் அறிந்தவர். என்னை கண்டவுடன் அடையாளம் கண்டு கொண்டீர்கள். ஆனால் இங்குள்ள எவருக்கும் நான் யார் என்ற உண்மை எப்பொழுதும் தெரியக்கூடாது. வந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. காலம் ஒரு வேட்டைக்காரனுக்கு சமம். அது சுகத்திலும் ஆனந்தத்திலும் மூழ்கி இருக்கும் பறவைகளை பிரித்து விடுவதில் பெரும் சுகத்தை அனுபவிக்கிறது. அதன் காரணம் கொண்டே இந்த உலகத்தில் அன்பையும் அரவணைப்பையும் அடைவது கடினமாக உள்ளது. உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய வேதனையும் இந்த வரத்திற்கு நீ வந்த காரணத்தை நான் நன்கு அறிவேன். கவலை கொள்ளாதே. இங்குள்ளவர்கள் உன் பெயரையோ இல்லை உன் அடையாளத்தையோ தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். இங்கு நீ நிம்மதியாக வாழலாம். உன்னுடைய பிள்ளைகள் பிறந்த பிறகு. ஆமாம் சீதா, ஒன்றல்ல, சூரிய வம்சத்தின் 2 ஆண் பிள்ளைகளை நீ ஈன்றெடுக்கப் போகிறாய். இங்கு பிறக்கும் அவர்கள் நீதியின் ஞானத்தையும் முழுமையாக பெறுவார்கள். நீங்கள் கூறிய வார்த்தை மனதை மகிழச் செய்து விட்டது. வெகு நாட்களாக என் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது. சொல் மகளே, எதுவாயினும் கேள். எங்கள் குடும்பம் எப்பொழுது ஒன்று சேரும்? நானும் என் பிள்ளைகளும் என் இனியவருடன் என் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புள்ளதா? எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள நினைத்தால் நடக்கும் நிகழ்காலம் சூரியமாகிவிடும் மகளே. கணவனை சந்திக்கும் நேரத்தை தெரிந்து கொள்ள நினைத்தால் அதனால் கிடைக்கும் ஆனந்தமும் கெடும். இந்த உலகத்தில் எவரும் விதியின் முடிவை தெரிந்து கொள்ள எண்ணக்கூடாது. அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் பலனளிக்க. அயோத்தி நகரின் அரியணையின் மீது உன்னுடைய பிள்ளைகளின் முடிசூட்டு விழா நிச்சயம் நடக்கும்.